யாரு ரசிச்சாங்க? யாராவது ரசிக்கிற மாதிரி ஆட்கள் இருந்தாங்களா? மறுபடியும் எகவடிக்கு எக்கோ கொடுங்கப்பா. யாருமே ரசிக்கல. அந்த கூட்டம் பழனிசாமி பேச ஆரம்பிக்கும் போதே சிட்டா பறந்துட்டாங்க. சரி. அதுபோக நிறைய சொல்லி இருக்கிறார். நான் சீனியர், நான் எப்படி சீனியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சீனியருக்கு நாம சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா மறப்பது மனித இயல்பு. அந்த இயல்பை மறப்பது மனித இயல்பு, அதை ஞாபகப்படுத்துவது வரலாற்றாளரின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வரலாற்று மாணவனா சில வரலாறை நம்ம பழனிசாமிக்கு சொல்ல வேண்டும். 1989 அதிமுகவுக்கு ஒரு விபத்து. புரட்சி தலைவர் 87 மறைகிறார், 89 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலுங்கிறது அதிமுகவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு 2 இயக்கமா பிரிஞ்சிருச்சு. இந்த 2 பிரிவா ஜான் இருக்கும்போது இந்த விபத்தில் வந்த விபரீதம் தான் பழனிசாமி. சரி. 1972 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. பழனிசாமி இந்த கட்சி உறுப்பினரா. 72 உறுப்பினர் கார்டு எல்லாத்துக்கும் புரட்சி தலைவர் கையெழுத்திட்டு வழங்கப்பட்டது. அந்த உறுப்பினர் அட்டை பழனிசாமி இருக்கா? அதற்கு பிறகு ஐயா நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராக போது 80 ஒரு உறுப்பினர் கார்டு கொடுக்கப்பட்டது. அந்த உறுப்பினர் கார்டு பழனிசாமி இருக்கா? எம்ஜிஆர் மன்றத்துல பழனிசாமி இருக்கிறாரா? எம்ஜிஆர் ரசிகரா எங்கேயாவது பயணிச்சிருக்கிறாரா? எம்ஜிஆர் மன்றம் நாடு முழுக்க வேற வேற பேர்கள் இருக்கும்.